ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு போட்ட சூப்பரான காரக்குழம்பு வச்சு காமிக்க போகிறேங்க. இந்த காரக்குழம்பு சுட சுட சோறு கூட சேர்த்து சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கூடவே இருக்கக்கூடிய ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க இந்த கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு காரக்குழம்பு எப்படி வைக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம். நான் மண் பாத்திரம் வச்சுருக்கேங்க. இப்போ இந்த மண் பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காய்ந்த பிறகு கடுகு பொரிய விட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக வெந்தயம் சேர்த்துக்குங்க. வெந்தயம் சேர்த்து காரக்குழம்பு வைக்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூடவே கொஞ்சமாக பூண்டு, ஒரு 2 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. சிம்மிலேயே வச்சு நல்லா வதக்கிக்குங்க. தீஞ்சிரவும் கூடாது, அதே மாதிரி ரொம்ப வதங்காமலும் இருக்கக்கூடாது. எண்ணெயிலேயே பொறுமையாக எந்த அளவுக்கு வெங்காயம் வதங்குதோ அந்த அளவுக்கு இந்த காரக்குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை பொறுமையாக வதக்கிக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். எப்போவுமே தக்காளி சேர்த்த உடனே உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்க்குறப்ப தக்காளி நல்லா குழஞ்சிடும். பாருங்கள், உப்பு சேர்த்து இப்போ நல்லா குழைய வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும். இப்போ நான் கத்தரிக்காய் உருளைக்கிழங்கை நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். தண்ணியில் போடுறப்ப கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு நிறம் மாறாமல் இருக்கும். இந்த மாதிரி கத்திரிக்காவை கட் பண்ணிக்கிங்க. பீஸாக கட் பண்ணுறதுக்கு பதில் ஒரே கத்திரிக்காவை 4ஆக அரிஞ்சு எடுத்துக்குங்க. தனித்தனியாக இருக்கக்கூடாது. 4ஆக அப்படியே கீறி எடுத்துக்கிட்டிங்கன்னா கத்திரிக்காய் முழுசாக இருக்கும். அதே மாதிரி உருளைக்கிழங்கை 4 துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெய் பாருங்கள் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு வதக்கிக்குங்க. இப்போ நம்ம கத்தரிக்காவை சேர்த்துக்கலாம். கத்தரிக்காய் சேர்த்த பிறகு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு ரெண்டும் சேர்த்து நான் ஒரு 300 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயிலேயே நல்லா முதல்ல வதக்கிக்கணுங்க. அதுக்கப்புறமேட்டு தான் மஞ்சள்தூள், குழம்பு மிளகாய் தூள் சேர்க்க போகிறோம். பாருங்கள், எண்ணெயிலேயே நல்லா வதங்கிடுச்சு கத்திரிக்காய். அதனுடைய நிறமும் மாறி இருக்குது. இப்போ நான் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கேற்ப குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்துக்கிறேன். இப்போ மறுபடியும் சிம்முலேயே வச்சு நல்லா வதக்கிக்கலாம். மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சள்தூள், கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாமே ஒன்று சேர்ந்து சூப்பராக வதங்கிடுச்சு. இந்த மாதிரி வதக்கிறப்ப சிம்மில் வச்சுக்கிங்க, இல்லைன்னா தீஞ்சு போயிடும். இப்போ நான் ஏற்கனவே ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அதை கரைச்சி தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கொதிக்க விட போகிறோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடலாம். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுத்த 5 மினிட்ஸ் நல்லா சிம் பண்ணிவிடுங்க. இப்படி வேக வைக்கிறப்ப எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. மேலே பார்த்திங்கன்னா ஆடை கட்ட ஆரம்பிச்சிருச்சு. காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி தூவிக்கலாங்க. இப்போ சூப்பரான கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்ல வாசனையாக இருக்குங்க. அதே மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். அந்த கத்தரிக்காயும் எண்ணெயிலேயே நல்லா வதங்கியிருக்கணும். இப்படி வதக்கிட்டு நீங்கள் செய்கிறப்ப இந்த கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு காரக்குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறது ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். ஆனால் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும்.
இதில் ஒரு 2-3 விஷயத்தை நான் சொன்னதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு காரக்குழம்பு சூப்பராக இருக்கும். இப்போ மழை நல்லா அடி நடிச்சிக்கிட்டு இருக்குது. இந்த மழைக்கு சுட சுட சோறு வடித்து சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும்.